ஆ, நடக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓ, அதை எடுத்துக்கோ. வாழைப்பழம் பறந்து நீ பார்த்திருக்கியா? மகாராஜா மகாராஜா அற்புதம். அச்சச்சோ, என்னுடைய பனானா கலெக்டர் போச்சு. வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா என்ன மாதிரி பலசாலியா இல்ல. மறுபடியும் இது நாசமா போச்சு. என் கண்ணு கூசுது. மகாராஜா அது ஒரு கிரீடம். இது பார்க்கறதுக்கு உண்மையான தங்கம் மாதிரியே இருக்கு. ஆனா இரு, இதுவும் ஒரு கலெக்டரா இருந்தா என்ன அவ்வளவு சுலபத்துல ஏமாத்திர முடியாது. ரெக்ஸ், இதை விட ரொம்ப நல்லா யோசி, அப்பதான் என்ன ஏமாத்த முடியும். அது தூக்கி போட்டதெல்லாம் போதும். அது ரொம்ப அறிவாளியா இருக்கு. ஆசையாத, என் கலெக்டர் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிட்ட. அதுக்கு நீ அனுபவிச்சு ஆகணும். வந்துட்ட பெருசா. நீ இன்னும் அந்த பழைய கன்னு தான் வச்சிருக்கியா? அது இல்லாம நீ வெத்து வெட்டு தானே? என்ன? அது கூட யாரு அறிவாளின்னு நம்ம போட்டி வச்சுக்கலாம். நான் போட்டியில தோத்துட்டேன்னா என்னுடைய திறமைய நானே உனக்கு தரேன். என்ன உனக்கு ஓகேவா? ஆனா ஒருவேளை நீ தோத்துட்டேன்னா உன்னோட மான்ஸ்டரை எனக்கு கொடுத்துடணும். இந்த குரங்குக்கு என்னுடைய மான்ஸ்டர் கேக்குதா? இந்த குரங்கு கிட்ட நம்ம தோத்துருவோமா? நீ ஒரு டம்மி பீஸ்னு எனக்கு தெரியும் மாஸ்டர். என்னுடைய மான்ஸ்டருக்கு இதெல்லாம் பத்தாது. வேற ஏதாவது இருக்கா? அந்த கரடிகளையும் இந்த டீல்ல சேர்த்துக்கலாமா? முயற்சிக்கலாம். இதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்குவாங்களா மகாராஜா? சரி, டீல் ஓகே. வாங்க அவங்க 2 பேரும் டிவை கேட்கலாம். இந்த போட்டியை தொகுத்து வழங்க போறது உங்க மகாராஜா டீக்கி. என் அழகுல நீங்க எல்லாரும் மயங்கிட்டீங்களா? மகாராஜா டீக்கி தான் சிறந்தவரே. மாஸ்டர் தான் சிறந்தவரே. ரொம்ப நன்றி நண்பா. போட்டினா நீதிபதி வேணும்ல, அதனால மிஸ்டர் பீட் பாபு நீங்க 2 பேரும் இருங்க. என்ன சொல்ற? முதல் போட்டி என்னன்னு தெரியுமா? இதுக்குள்ள போய் நீ கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள பழங்கள் நிறைஞ்சிருக்கு. நீ தயாரா? இல்ல, ஆனா நீ தொடங்கிக்கோ. பாபு, போட்டி ஆரம்பிக்கட்டும். மகாராஜா டீக்கி, உங்க திறமையை காட்டுங்க. மாஸ்டர் நீங்க கலக்குறீங்க. எங்க மகாராஜா பெஸ்ட். அவர் தான் ஜெயிக்க போறாரு. அவர் தான் ஜெயிப்பாரு. மகாராஜா அவர் தான் ஜெயிக்க போறாரு. என் மாஸ்டரை யாராலையும் அழிக்கவே முடியாது. மகாராஜா உங்களால முடியும். மாஸ்டர் உங்களால முடியும். நீங்க கலக்குன்னு கலக்குறீங்க. மாஸ்டர் நீங்க ஒரு அறிவாளி. உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஜெயிப்பீங்க. யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீ எங்க இருக்க? மாஸ்டர் நான் உங்களுக்கு உதவுறேன். மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னாகலையே. பழத்துக்குள்ள இது யார் வச்சது? இப்ப பரவாயில்லையா மாஸ்டர்? அடிப்பட்டது அந்த கையில. இந்த கையை வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன். வேணும்னா போட்டியை விட்டு வேலைக்கு போயிடு. இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல் ரவுண்டு ராஜா தான் ஜெயிச்சிட்டாரு. இப்ப நான் ரெடியா இருக்கேன். சரி, 2வது ரவுண்டுல கிரீடத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க தான் ஜெயிச்சவங்க. சரி, ஆனா என் இடத்துல நீ இல்ல. நினைச்சது சரிதான். அப்படி நீ மாத்தலன்னா நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண முடியாது மிஸ்டர் பீட். ஆமா.
மகாராஜா நீ அறிவாளிதான். இந்த குரங்கு அறிவாளி தான். இவனுடைய திறமையை மட்டும் எடுத்தா பத்தாது, இவனுடைய அறிவையும் எடுக்கணும். எல்லாரும் ரெடியா கிளம்புங்க. Attack! இவ்வளவு சுலபமா இருக்கே. கண்ணாடியை தொடச்சிட்டு ஓடு வெக்டர். டாட்டோ. நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். யாரது? இந்த ரவுண்டில் நான் தான் ஜெயிச்சேன். இடத்த மாத்துறதுனால சொதப்பிடுச்சு. நீ 2 முறை தோத்து போயிட்ட. ஒழுங்கு மரியாதையா மான்ஸ்டரை கொடுத்துரு. முடியாது. பிடிச்சிட்ட. நீ ரொம்ப கெட்ட பையன். உன்னை நாங்க தடுத்தே தீருவோம். எங்களை தாண்டி தான் நீ போகணும். என்னையும் தாண்டி தான் போகணும். இவனுக்கு கலெக்டரை பார்த்து பயப்படுறானுங்க. இதை யூஸ் பண்ணிட வேண்டிதான். இதுதான் நல்ல ஐடியா. இப்போ நான் ஒரு ஜீனியஸ் விஞ்ஞானி. இன்னைக்கு எவனாவது ஒருத்தனுடைய திறமையாவது எடுத்தாகணும். போய் ஒளிச்சுக்கடா. யாரு மாட்ட போறீங்க? இதோ அடிக்கிறேன். எனக்கே வா. யாராவது பெரிய கல்ல ஆர்டர் பண்ணீங்களோ? பாபு அதிர்ஷ்டசாலிதான். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. கலெக்டர் நல்ல வேலை செய்தா. புதுசா அப்கிரேட் பண்ணிருக்க. இப்ப என்ன பண்றது? முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு போக விட மாட்டேன். அப்பு வேகமா ஓடு. இந்த வெக்டரை நாங்க பாத்துக்கிறோம். ஓ, இவனுக்கு தொலை தாங்க முடியலையே. என்னோட துப்பாக்கி எங்க? மிஸ்டர் பீட். சொல்லுங்க மாஸ்டர். அங்க பாரு, அதுக்குள்ளதான் கலெக்டர் இருக்கு. அது என்கிட்ட கொடுத்துறேன் மாஸ்டர். நல்ல வேலை பண்ண. வா போலாம். நான் போயிட்டு வரேன். பாய் பாய். மாஸ்டர், நீங்க ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கீங்க. வாய மூடு. எதனால இந்த பாக்ஸ் திறக்கவே முடியல? மாஸ்டர், இதை வச்சு உடைச்சிடலாமா? நிஜமாவா? மிஸ்டர் பீட். மாஸ்டர், கலெக்டரை எடுத்துட்டேன். நீ இதை உடைச்சிடுவியோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் ஆகல. இல்லைன்னா நீ காலி. இப்ப நீ வலிமை வாய்ந்தவனா மாற போற. என்ன ஒரு டேட்டாவையும் காணோம்? இந்த பட்டன் நான் போடலையே. என்னுடைய டிரான்ஸ்மிஷன் மிஷின் பாக்குறதே இல்லையே. ஆமா ஆமா, இல்லாம இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். உங்க எல்லாருடைய நிம்மதிக்கு காரணம் நான் தானே. என்ன பாராட்ட வேண்டாம். வாழைப்பழம் கொடுத்தா போதும். மகாராஜா தான் சிறந்தவரே. சரிதான். எனக்கு நீங்க நன்றி சொல்லணும்பா. நான் தான் அந்த கலெக்டரை பார்த்தேன்.
குடு. நான் தான் ஜெயிச்சேன். என்கிட்ட குடு. இது நான் போட்ட பிளான் தானே. இவனுக்கு ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காங்களே பாஸ், இவனுங்களை எப்படி எழுப்புறது? டபுள்யூவோட திறமைகள் எல்லாம் மான்ஸ்டருக்கு வேணும். நான் போக மாட்டேன். நான் மாட்டிக்கிட்டேன்னா அவனுங்க என்ன சாப்பிட்டுருவானுங்க. இப்ப நீ மாறு வேஷத்துல போக போற. ஆல் தி பெஸ்ட். உன் கால் தெரியுது. கலெக்டர் பத்திரமா வச்சுக்கோ. ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கமான். தப்பா போயிட்டு இருக்க. பின்னாடி போ. சீக்கிரமா திரும்பு. யாராவது காப்பாத்துங்க. ஒரு வேலையும் நடக்கல. கலெக்டரும் கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சதுனால தான் தேனி கடிச்சிருச்சு. ஒன்ன மட்டும்தான் அது கடிச்சதோ? நீ வேணா பாஸா இருக்கியா? நிஜமாவா? ரொம்ப நன்றி மாஸ்டர். நான் சும்மா நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன் மாஸ்டர். பெரியவங்க எப்பவுமே சொன்ன சத்தியத்தை காப்பாத்துவாங்க, சரிதானே? அது சரிதான். ஆனா சொன்ன சத்தியத்தை காப்பாத்தணும், சரியா? முதல்ல போய் கலெக்டரோட வா. போ. சரி. ஒரு நிமிஷம், இங்க நான் தானே பாஸ்? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. பாஸ் மிஸ்டர் பீட். வாவ், பாஸ் மிஸ்டர் பீட்டா? மாஸ்டர் இன்னொரு முறை சொல்லுங்களேன். சரி சரி, பாஸ் மிஸ்டர் பீட். வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம வால்நட்டை எடுக்கணும். என்ன பிளான் இது? முதல்ல நம்ம கலெக்டரை தான் எடுக்கணும். மாஸ்டர், நான் சொல்றதை நீங்க ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க பாஸா இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன்ல. சரி, நன்றி மாஸ்டர். இதை நீ சாப்பிடு. இதோ இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். கலெக்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மாஸ்டர். பாருங்களேன் எப்படி நான் பாஸா இருந்து கரெக்டா வேலை செஞ்சிட்டேனா? இல்லைங்க, நான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. அங்கதான், அப்படிதான். அது உடஞ்சிரும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் மட்டும் பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பா அதில் விழுந்து இருப்பீங்க. இதெல்லாம் நிஜம்தானா? அவன் தான் பாஸா இருக்கணுமோ? நிறுத்துங்க. இப்போ என்ன? நான் தான் பாஸ், நான் தான் ஓட்டுவேன். நீங்க நடந்தா போதும். இப்போ 3வது ஸ்டெப்பு. நான் கிளம்புறேன். இப்போ 4வது ஸ்டெப்பு. இந்த பனிக்கட்டியோட இதை கட்டி விடுங்க. இது எப்படி வேலை செய்யும்? அந்த கரடிங்க எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. நான் கரெக்டாக தான் எய்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய பிளான். நீங்க அந்த கரடிகளை ஏமாத்தி இந்த பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்க பனிக்கட்டியை நான் தள்ளி விட்டுடுவேன். அப்புறம் நாம ஜெயிச்சிடலாம். என்ன, அந்த கரடிங்க கிட்ட நான் பேசணுமா? வாய்ப்பே இல்லை. இதை போட்டுக்கோங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. நான் தயாரா இருக்கேன். நீங்க போகலாம். நீங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரியே நடந்துக்கோங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னோட வழியில போனாதான் கரெக்டா இருக்கும். இல்ல, நான் தான் பாஸ். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். நீ ரொம்ப ஓவரா பண்ற. நான் தான் உண்மையான பாஸ். உன்னுடைய பிளானால நான் தான் மாட்ட போறேன். உங்க பின்னாடி பாருங்க. ஓகே, ரெடி. இப்ப பபுளுவோட திறமை மாஸ்டருக்கு கிடைச்சிடும். நீ வந்து போலார் கரடியா? ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கு? அது சரி, உனக்கு என்ன இங்க வேலை? சொன்னதை பண்ணுங்க. அழகா நடிங்க.
அண்ணா அது பைத்தியம் பிடிச்ச கரடியா இருக்கு. ஒருவேளை தண்ணி தாகமா இருக்குமோ? தண்ணி எடுத்துட்டு வாடா. நீ தூங்கறதுக்காக நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போறேன். மசாஜுக்கு நீ ரெடியா? ஏய், எங்க போற? அவங்க கட்டியிருக்க இடத்த உடைச்சு போட்டு ஓடுங்க. ஏய், உடைக்காத, நிறுத்து. டேய் தம்பி, இவன் நம்மகிட்டயே விளையாடுறான். அவன் அப்படி. ஏய், நீ உடைச்சத சரி பண்ணிட்டு போ. எங்க போனோம்? மிஸ்டர் பீட், அதை தள்ளிவிடு. மாஸ்டர், நீங்க கட்டின கயிறை கழட்ட முடியல. பொல்லால கடிச்சு ஏதாவது பண்ணு. டேய் அண்ணா, நம்ம போய் அவன் உடைச்சத சரி பண்ணலாமா? அவங்க இங்க இருந்து கிளம்புறானுங்க. இன்ஸ்பெக்டர், போச்சுடா. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்டா எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா தம்பி, மாஸ்டர், 5 4 3 2 அண்ணே, நான் சாதிச்சிட்டேன். மாஸ்டர் வாங்க போயிடலாம். வாங்க மாஸ்டர், நான் பப்ளுவோட திறமையை எடுத்துட்டு வந்துட்டேன். பாஸ் மாஸ்டர் பீட்டு தான் பெரிய ஆளே. சரி, நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. இப்போ முடிஞ்சிருச்சு, மாறிடலாம். இனிமே நான் தான் பாஸ். மாஸ்டர் வேண்டாம், நானே பாஸா இருக்கேனே. முடியாது. சரி ரெக்ஸ், என் அண்ணனோட பலத்தை திரும்ப கொடுத்துரு. ஓ மிஸ்டர் பீட், போன்னு சொல்றல. போலையா? மிஸ்டர் பீட், போ. என்னை விட்டுடு. அண்ணா, என்னோட மொத்த பலமும் போயிடுச்சு. தம்பி, என்னடாச்சு உனக்கு? டேய் தம்பி, தம்பி. ஒருத்தன் வேஸ்ட், இன்னொருத்தன் ஃப்ரீஸ். ஐயோ பாவம். நான் அவனோட பலத்தை மட்டும் இறக்கலனா நீங்க உயிரோடையே இருந்திருக்க மாட்டீங்க. அதனால இனிமே நான் தான் பாஸே. முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு நீ ஜெயிச்சதுக்கு காரணம் நீ லக்கியா இருந்தது. நான் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. பாஸ் ஆகிறதுக்கான எந்த தகுதியும் உன்கிட்ட இல்லை. டேய் விக்டர், பாஸ் பீட் உன்னை இப்படி தோக்கடிச்சிட்டாரு போல இருக்கு. நீ ஒன்னும் பாஸ் இல்ல. என்ன சொன்ன? எனக்கு தெரிஞ்சு ரெக்ஸ் தான் உங்களை விட மாட்டோம். நீங்க நிஜமாவே நல்ல லீடர். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. மிஸ்டர் பீட், இங்க வா. அவன் நமக்கு எதிரி. ஆனா அவருக்கு என்ன பத்தி தெரியுதே. ஆனா நீங்க பீட்டோட திறமைய பார்த்து உனக்கு பொறாம. ஆமா, நல்லா கேளுங்க. உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நான் தான் இங்க பாஸே. பாஸ் மிஸ்டர் பீட், யார் என்ன தோக்கடிப்பாங்க? நான் பண்ணுவேன். டாக்டர், வாடா போலாம். மாஸ்டர், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பப்ளு என்ன நல்லா ஏமாத்திட்டான். மாஸ்டர், நான் உன்னோட பாஸ் இல்லப்பா, நீயே பாஸ் தான். என் பின்னாடி வராத. மாஸ்டர், நான் பாஸா இருக்க விரும்பல. நீங்களே பாஸா இருந்துக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மாஸ்டர், மாஸ்டர் ப்ளீஸ். உன்னை நான் மன்னிச்சிடுறேன். ஆனா மாஸ்டர்,
சொன்னா கேளுங்க, நீங்க இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. மன்னிச்சிடுங்க, மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஹலோ, என்னங்க வேணும் உங்களுக்கு? ஹலோ பாஸ், சொல்லுங்க. டிவியா? ஓகே, இப்போவே ஆன் பண்ணுறேன். பைன் மலைப்பகுதியில சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் போகக்கூடாதுன்னு 6 மாசத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த சூழல் மறுபடியும் மாறுற வரைக்கும் எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. சொல்லுங்க பாஸ். ஆஹா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. நான் இப்போ என்ன பாஸ் பண்ணுறது? எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு சுவாரஸ்யமான ரோலர் கோஸ்டரோ 4D ஷோவோ பார்க்கணுமா? பேண்டா வேர்ல்ட் தீம் பார்க்குக்கு வாங்க. உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களோட சந்தோஷமா நீங்க அனுபவிக்கலாம். சீக்கிரமா வாங்க. ஹலோ பாஸ், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பர்ஃபெக்ட். இந்த பிளான் கண்டிப்பா வேலை செய்யும்டா. என்னோட ஐடியாவிலேயே பெஸ்ட் இதுதான். இப்போ கட்டுறதுக்கு ஆள் தேடணும். ஒரு நிமிஷம். ஆனா இந்த கரடிகளை எப்படி கழட்டி விடுறது? நான் சொன்னது 2 பேருக்கும் நல்லா புரிஞ்சுதாப்பா? உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இந்த விஷயத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ ஒன்று இடிக்குது. ஆமாண்டா தம்பி, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. காட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அதுவும் ஒரு தீம் பார்க்குக்காக. நீ கவலையப்படாதப்பா, எனக்கு கொஞ்சோண்டு இடம் மட்டும் போதும். ஒரு மரத்தை கூட வெட்ட மாட்டேன். சரி, ஓகே. எனக்கு ஜாலியா இருக்கு. தீம் பார்க் வர போகுது. கட்டுறதுக்கு ஆட்கள் எல்லாரும் 2 நாள்ல வராங்க. நீங்க உள்ள இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹே 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 இங்க பாருங்கப்பா, நான் சொல்றத நம்புங்க. ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டோம், எந்த குப்பையும் இருக்காது. இது எங்களோட வீடு, நாங்க இதை பாதுகாத்தே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு, முடியாது. எங்க வீட்டை நாசம் பண்ணனா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் அதை கட்டதான்ப்பா போறேன். ஒருவேளை மற்ற மிருகங்கள்லாம் இதுக்கு ஒத்துக்குச்சுன்னா அப்போ அந்த தடி பசங்க என்ன பண்ணுவாங்க? இது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்ததுப்பா. வா, உண்மைதான், இது ரொம்பவே ஜாலியா இருந்தது. நிஜமாவோ? இந்த மாதிரிலாம் இந்த காட்டுல யோசிக்கிறது நான் மட்டும் தான். நாங்க இதை அடிக்கடி பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்தே. சரி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் இதை விட ஜாலியா வேற ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு. கிளம்புறப்பா. ஒரு நாங்க பண்ணதை விட அப்படி என்ன நீ பண்ண போற? கொஞ்சம் பொறுத்துக்க, நாளைக்கு மதியமா என்னன்னு பாரு. நான் பண்ண போறது எல்லாமே ஜாலியா இருக்கும். மகாராஜா, அவன் அப்படி என்ன பண்ண போறான்? எனக்கு என்ன தெரியும். என்னது இது? இது வந்து பம்பர் கார். நீ ட்ரை பண்றியா? இதுல இதோ இந்த மாதிரி கைய வச்சுக்கணும். அப்புறம் சீட் பெல்ட் மறந்துடாத. ஏய் சிக்கி, பிரேக் அப்படிடா. பிரேக் அப்படினா என்ன? மகாராஜா நிறுத்துங்க. மகாராஜா பயமா இருக்கு. முன்னாடி ஓடிட்டு இருக்க. மகாராஜா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிளம்பிட்டீங்க. சீட் பெல்ட் போடுறத பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகாராஜா, நீங்க ஏதாவது பேசுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க பண்ணதை விட ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்ததுல மகாராஜா. நம்ம நாளைக்கு விளையாடலாமா? இல்லப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இதையெல்லாம் திரும்பவும் கொண்டு போகணும். நான் இதை கடனுக்கு தான் வாங்கினேன். தீம் பார்க்ல தான் எல்லா ரைடுமே இருக்கும். யாராச்சும் தீம் பார்க் கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். தீம் பார்க் கட்ட போறாங்களோ? நான் தான் முன்னாடியே சொன்னல, என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இவன் சத்தியம் பண்றான். நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க?
என்ன இதெல்லாம் அப்படிதானே என்கிட்டயே நீ சொன்ன? ஆமா நான் அப்படி சொன்னதாப்பா. ஆனா நான் இப்போ ஒரு விஷயமும் பண்ணியிருக்கேன். இங்க கட்ட வர ஆளுங்க எல்லாருமே இயற்கையை பாதுகாக்கிறவங்க. நீ என்னைய தாராளமா நம்பலாம். ஆமா ஃப்ரெண்ட், இது நல்ல விஷயம் தானே. சரி, நீ பொய் சொன்னன்னு தெரிஞ்சது நீ பண்ணிட்டு இருக்க வேலையை நிறுத்தி விட்டுருவேன். நான் சொல்றத புரியுதா? எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. டேய் நீ தலைகீழ பாக்குற. அது எனக்கு தெரியும். உங்களை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்க மகாராஜா பெரிய அறிவாளி. பாபு, ஹரி, நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, சரியா? ஓகே. டப்ளு இந்த பக்கம், பப்ளு நீ இந்த பக்கம். நீ சரியான நேரத்துக்கு வந்திருக்க. டேய் தம்பி, டப்ளு, வந்து இதை எடுத்துட்டு போ சீக்கிரம். இந்த பக்கம். இல்ல இந்த பக்கம். அங்க இல்ல, இந்த பக்கம் நினைக்கிறேன். இந்த பக்கம். சூப்பர், வேலை நல்லா நடக்குது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நானும் உங்க கூட விளையாடணும். ஆனா அந்த கார் ரொம்ப சின்னதா இருக்கு. நீ கவலைப்படாத, உனக்காகவே இன்னும் நிறைய ரைடெல்லாம் இருக்கு. என்ன இன்னும் நிறைய இருக்கா? ஆமாப்பா, ஊர் கையிலக்காவோட அட்வென்ச்சர். இது அழகா இல்ல? அப்புறம் இங்க ஒரு பைரட் கப்பல் வரப்போகுது. கப்பலா? முதல்ல விஐபிங்க தான் போகணும், அதனால நீ போ. அப்புறம் இன்னொரு விஷயம், டெலிவரி வரும்போது நீங்க கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. நாளைக்கு நம்ம வர வேண்டாம். அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் நாம இங்க வரலாம், சரியா? நான் வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் தூங்க போறேன். இல்ல கவலைப்படாதீங்க பாஸ், நாளைக்கு வேலையாட்கள் வந்துருவாங்க. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். முதல்ல மரத்தையெல்லாம் வெட்டி போடலாம். கண்டிப்பா போய் சொல்லிருக்கான். அந்த லக்கா மரத்தை வெட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அம்மா, தேவையில்லாம சந்தேகப்படாத. ஏதோ தப்பா கேட்டிருப்பேன். இதோ வந்துட்டாங்க, வேலையை ஆரம்பிக்க போறாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். டேய் அண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாமா? நீ போடா, எனக்கு பசிக்குது. நான் போய் பழம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா. கீழே, இன்னும் கீழே. இதை கொஞ்சம் மேல தூக்குப்பா. இங்க நிறைய வேலை இருக்கும் போலயே. ஆமா, வேலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு காசு கிடைக்கும்ல. என்ன பண்றாம? இது என்னது? ஹலோ, யாருப்பா நீ? இங்க நின்னுக்கிட்டு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் வேலையை பாக்குறியா? எதுக்காக இங்க நின்று முழிச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கு ஓடுற? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. கொஞ்சம் இங்க வா. இது வரைக்கும் இந்த சிலை, இது யாருன்னு தெரியுமா? நான் தான்ப்பா. எப்படி இருக்கு? பார்க்க ரொம்ப அழகா இருக்கல்ல? அத எங்க எடுத்துக்கிட்டு போகணும்? அந்த பக்கமா நகத்துப்பா. எப்படி வா வா வா, கொண்டு வா. அப்படிதான் நேரா வா. அப்படியே வா. எங்கடா கீழே போட்டு ஓடுற? யாரையுமே காணமே. போய் மத்தவங்களை கூட்டிட்டு வரணும். டேய் தம்பி, எழுந்துடுறா. அந்த தீம் பார்க் ரெடி. எல்லாரையும் கூட்டிட்டு வாடா. இவ்வளவு சீக்கிரமாவா? அவன் எப்பவுமே ஆச்சரியப்படுத்துவான்டா. ஹலோ லக்கா. இன்னும் வேலை முடியலையே. அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். லக்கா, இதோ வந்துட்டேன். சீக்கிரம் விக்கி. இங்க ஆபத்துப்பா, கொஞ்சம் வராதீங்க. தள்ளி போங்க. உள்ள விடு, எங்களை உள்ள விடு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்கிட்ட தான் சொல்றோம். உள்ள விடு, கதவை தர. சொல்றது கேளு. அவங்கள விரட்டி விட்டுடுறா. உள்ள வாங்க. இங்க வேலை முடிஞ்ச மாதிரியே தெரியலையடா அண்ணா. இது பப்ளுவா? அது ஏன் முடியலன்னா இவனுக்கு இன்னும் நிறைய மரம் கட்ட வேண்டியது இருக்கு. எதுக்காக நான் இப்படி பண்ண? ஏன் இத்தனை மரத்தை இப்படி நீ வெட்டி போட்டிருக்க? ஒரு தீம் பார்க்காக எல்லா மரத்தையும் வெட்டுவியோ? எனக்கு நீ தீம் பார்க் ஓபன் பண்ணுன்றது ஆசைதான். ஆனா இதுக்கு மேல எனக்கு இந்த ஆசையே இல்ல.
சரி, நாம வேலையாட்கள் எல்லாம் துரத்தலாமா? அச்சோ வேணாம்டா, அவங்கள துரத்தாதீங்கடா, அப்புறம் என்னோட வேலையே போயிடும்டா. என்னோட பிளான் எல்லாமே சொதப்புதே, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை.